الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم وقال الله وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم إنما بعثت مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وآله وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எஸ்எல் பயான் எஸ்எல் ஹப் நேயர்களே, இன்றைய நாள் நாம் நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை பற்றியும் அவர்களுடைய நுணுக்கமான முடிவுகளை பற்றியும் அவர்கள் சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சினைகள் குழப்பங்கள் வரும்போது எப்படி மிகவும் அழகான முறையில் நுணுக்கமான முறையில் மஷூராக்களை அதே போன்று தீர்வுகளை எடுத்தார்கள் என்ற விடயங்களை இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, இன்று உலகத்தில் ஏராளமான பிரச்சினைகள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் நாம் எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகளும் தூர நோக்கோடு நாம் சிந்திக்காமல் கொடுக்கக்கூடிய முடிவுகளும் அதே போன்று எங்களை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு ஒரு பிரச்சினை சிக்கல் வரும் போது என்னை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எடுக்கக்கூடிய சில திடீர் அவசரமான முடிவுகளினால் இன்று முழு உலகத்திலும் பல வகையான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இன்று சமூகங்கள் இன்றைக்கு அதே போன்று நாடுகள் ரீதியாக ஊர்கள் ரீதியாக பிரிவினை பிளவுகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முடிவுகள் எடுக்கும் போது மிகவும் நுணுக்கமாக அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சனைகள் வரும் போது அதற்கு ஒரு முடிவை தீர்வை கொடுக்கும் போது மிக அழகான முறையில் யாருடைய உள்ளமும் நோகாமல் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் மிக அழகான முறையில் அந்த தீர்வுகளை முடிவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை எடுத்தால் சுப்ஹானல்லாஹ் பல வகையான பிரச்சனைகள் சமூக ரீதியான பிரச்சனைகள் வரும் போது அதே போன்று கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வரும் போது அதே போன்று குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரும் போது அதே போன்று ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் வரும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த முடிவுகளும் கொடுத்த முடிவுகளும் சுப்ஹானல்லாஹ் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய நாள் மிக அழகான ஒரு தலைப்பும் மிக அழகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில முடிவுகளை பற்றி நாம் இன்றைய நாள் பார்க்க இருக்கிறோம். நாமும் இன்றைய நாள் பேசப்படக்கூடிய இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளின் போது கஷ்டங்களின் போது இந்த அணுகுமுறையில் நாங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்போமேயானால் மிக அழகான அதாவது முடிவுகளை எங்களால் எதிர்பார்க்க முடியும். பிளவுகள் இல்லாமல் ஒற்றுமையான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக அதே போன்று ஒரு குடும்ப தலைவராக ஒரு சமூகத்துடைய தலைவராக அதே போன்று வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது சிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது
அரசியல்வாதிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது, அதே போன்று மாற்று மத இனத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது மிக அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு முடிவுகளையும் மஷூராக்களையும் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தவறிழைக்கும் போது, தவறு இழைத்தவர்களுடைய தவறை திருத்தும் போது மிகவும் நுணுக்கமான முறையில் அணுகுமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்றினார்கள். உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கும் போது அறியாமையால் சிலர்கள் சில தவறுகளை செய்யலாம். சிலர்கள் அறியாமை காரணமாக சில தவறுகள் செய்யும் போது நாம் கொதித்தெழும்புகிறோம், அவர்களை திட்டுகிறோம், அவர்களை ஏசுகிறோம், அவர்களுக்கு அடிக்கிறோம், அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம். அதனால் அவர் மிக பெரும் தவறிழைக்கக்கூடியவராக மாற முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தவறிழைத்தவர்களை திருத்தும் போது மிக அழகான முறையில் திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு கிராமப்புற அரபி வந்து என்ன செய்யறார் என்றா, மஸ்ஜிதில வந்து சிறுநீர் கழிக்கிறார். மஸ்ஜிதில சிறுநீர் கழிக்கிறார். அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் கொதித்தெழும்பினார்கள், ஆவேசப்பட்டார்கள், அடிப்பதற்கு முயன்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவுஹு, அவரை விட்டுடுங்க, அடிக்கவானம், அவர் தெரிஞ்சு செய்யல, தெரியாம செஞ்சுட்டாரு. இன்னைக்கு பள்ளி வாயிலுக்குள்ள சிறிய பிள்ளைகள் அல்லது சிலர்கள் வந்து தெரியாம ஒரு ஏதாவது ஒரு தவறை செஞ்சு விட்டா பள்ளியில் இருக்கக்கூடிய சிலர்கள் அவர்களோட கடுக்கடுப்பாக அதே போன்று அவர்களை அதட்டுவதை நாம் பார்க்கிறோம். சிலர்கள் சொல்வதை பார்க்கிறோம், ஹஸ்ரத் நாங்க பள்ளிக்கு போறதே கிடையாது, ஏண்ட சிறிய வயதுல இப்படி ஒரு தவற பள்ளியில செஞ்சுட்டே, அதனால பள்ளியில இருக்கக்கூடியவர்கள் என்னோட இப்படி நடந்தாங்க, அதனால அன்றிலிருந்து நான் இன்று வரைக்கும் பள்ளிக்கு போறது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, சில தவறுகளை திருத்தும் போதே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையின் காரணமாக சிலர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பள்ளிகளோட நல்ல விடயங்களோட தொடர்பட்டவர்களாக ஆகுவதற்கு காரணமாக அமைகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அவரை விட்டுடுங்க, அவருக்கு அடிக்கவானோம், ஏசவானோம், ஒரு தண்ணி வாளி எடுத்து அந்த இடத்தை கழுவி விடுங்க என்று சொல்லிட்டு அந்த கிராமப்புற அரபியை அழைத்து சொன்னார்கள், மஸ்ஜித் என்பது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, மஸ்ஜித் என்பது உங்களுடைய மலங்களையோ நஜீஸ்களையோ கழிக்கக்கூடிய இடம் அல்ல, அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இடம், குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய இடம், ஜிக்ர் செய்யக்கூடிய இடம் என்று சொல்லி அறியாமையினால் தவறு செய்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் அழகான முறையில், மிகவும் நுணுக்கமான முறையில், அவருடைய மனது புண்படாத விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை திருத்தினார்கள். அதே போன்று இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வாலிபர் தவறிழைப்பதற்கு வந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வாலிபர் வாராரு, எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அந்த வாலிபர் சொல்றாரு, இஸல்லி யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி அளியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், எதற்காக? அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் zikr செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ அல்லது ஹஜ் செய்வதற்கோ அவர் அனுமதி கேட்கவில்லை. யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்யணும், நான் தவறான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டப்படவில்லை, அவருக்கு ஏசவில்லை, அவரை அதட்டவில்லை. இன்று யாராவது ஒருவர் எங்கேயாவது போய் சில ஃபத்வாக்களை கேட்க முடியுமா? எங்கேயாவது போய் தன்னுடைய தேவைகளை பெற்றோர்களிடத்தில் அதாவது முன்வைக்க முடியுமா? முடியாது. அதட்டி விடுவார்கள், ஏசி விடுவார்கள், அவர்களை துரத்தி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவரை அமைதிப்படுத்திவிட்டு உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து சொன்னார்கள், அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நீ விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாய், ஆனால் உன்னுடைய தாயோட வேறொருவர் விபச்சாரம் செய்வதை நீ ஆசைப்படுவியா? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படி என்று சொன்னால் நீ இன்னொருவரோட விபச்சாரம் செய்யும் போது அது இன்னொருவருடைய தாயாக இருப்பாள் அல்லவா? உன்னுடைய சகோதரியோட, உன்னுடைய மனைவியோட, உன்னுடைய மகனோட இன்னொருவர் விபச்சாரம் செய்வது நீ ஆசைப்படுவியா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படி என்று சொன்னால் நீ இன்னொருவருடன் விபச்சாரம் செய்யும் போது, இன்னொருவருடன் நீ தவறிழைக்கும் போது அது இன்னொருவருடைய மனைவியாக, இன்னொருவருடைய சகோதரியாக, இன்னொருவருடைய தாயாக இருப்பாள் அல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு மிக அழகான முறையில் அவருடைய தவறை சுற்றி காட்டினார்கள்.
அந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொன்னார், இதற்கு பின்னால் யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் என்பது எனது மனதிலே இருக்காது, நான் ஒருபோதும் தவறான வேலைகளை செய்ய மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாலிபரை திருத்திய முறையும் அந்த வாலிபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த அழகான வழிமுறை. கண்ணியமான சகோதரர்களே, அதை போன்று ஒரு ஊருடைய ஒரு நாட்டுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரும் போது அவரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நுணுக்கங்கள், அவர்கள் தவறுகளை திருத்துகின்ற அணுகுமுறைகளை நாம் பார்க்கும் போது மிக அழகான முறையில் தவறுகளை திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிரச்சனைகளை வரும் போது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார்கள். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஊருடைய ஒரு ஊரில் மிகவும் அதாவது பிரசித்தி பெற்ற ஒரு பொறுப்பிலும், அதாவது உயர்வான ஒரு பதவியிலும் சுமாமா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கைதியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிடிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் எப்படி ட்ரீட் பண்ணணும், அவரை எப்படி ட்ரீட் பண்ணினா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், இப்படி திருந்துவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கி வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தை கொடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள், சுமாவாவை மஸ்ஜிதில் கட்டி வைத்தார்கள். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக ஏசினார்கள், கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதரை அதாவது விமர்சித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் பொருட்படுத்தவில்லை. மஸ்ஜிதுக்கு வருவார்கள், சுமாமாவை நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று கேட்பாங்க. சுமாமா அவர்கள் சொல்வார்கள், என்னை அவிழ்த்து விடாவிட்டால் நீங்கள் பெரிய அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு எந்த பதிலை கொடுக்காமல் மௌனமாக போய்விடுவார்கள். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நடக்கக்கூடிய அனைத்து இபாதத்துகள், சஹாபாக்களுடைய அக்லாக்கள், பண்புகள், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பரஸ்பரத்தை பார்த்து சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாள் மஸ்ஜிதுக்குள்ளே அவர்கள் ஹவுஸ் அரசாக இருந்தார்கள். 3வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சுமாமாவை அவிழ்ச்சி விடுங்கள். சுமாமா ரலியல்லாஹு வெளியில் போய் கிணற்றில் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு குளித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மஸ்ஜித் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு விருப்பமில்லாத ஊர் இந்த மதீனா, ஆனா இன்றைக்கு எனக்கு விருப்பமான ஊர் இந்த மதீனா. எனக்கு உலகத்திலே விருப்பமில்லாத, நான் பார்க்க கூடாது என்று நினைத்த ஒரு மனிதன் தான் நீங்கள் யா ரசூலுல்லாஹ். இன்று எனக்கு உலகத்தில் விருப்பமான ஒரு மனிதன் நீங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் நடந்து கொண்ட விதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அணுகுமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எது பேசியும் அதற்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாதித்தார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கபீலாக்களுக்கு மத்தியில் மக்காவில் இருக்கும் போது பல கோத்திரங்களுக்கு மத்தியில் பிரமாண்டமான ஒரு பிரச்சனை வெடிப்பு ஏற்பட்ட நேரத்தில் பிரமாண்டமான பிரச்சனை ஏற்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரச்சனையை எப்படி அதாவது இல்லாமல் ஆக்கினார்கள், அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வுடைய எப்படி முடிவு கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருமுறை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் கொண்டு போய் அந்த நீண்ட காலமாக வருடங்களாக பிரச்சனை. ஒரு கபீலா சொல்றாங்க, நாங்கத்தான் அந்த கல்லை கொண்டு போய் வைக்கணும், நாங்கத்தான் உயர்ந்தவர்கள். இன்னொரு கபீலா சொல்லும் போது இதை நாங்கள் தான் வைக்க வேண்டும் என்று இன்னொரு கபீலா அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைப்பட்ட நேரத்தில் அவர்கள் தீர்வெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், முதல் முதலாக ஹரத்துக்குள்ள யார் நுழைவார்களோ அவர்கள் தான் நாளைய தினம் ஹரத்துக்குள்ள முதலாக யார் நுழைவார்களோ அவர்கள் தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை கொண்டு போய் வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எந்த கபீலாவுடைய தலைவர் முதலாக மஸ்ஜிதுக்கு வருவார் என்று. ஆனால் யாருமே வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் முதலாக மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார்கள். அப்போது அதற்கு பின்னால் தான் மற்ற ஏனைய கபீலாக்கள் வந்த போது அவர்களுக்கு ஆட்சியை இப்ப யார் அந்த கல்லை கொண்டு போய் வைப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய போர்வையை அல்லது தலைப்பாவை எடுத்து கீழே வைத்து அந்த கல்லை வைத்து சொன்னார்கள். 4 கபீலாக்களின் பார்த்து ஒவ்வொரு மூலையையும் ஒவ்வொரு மூலையுடைய பிடியையும் பக்கத்தையும் நீங்கள் பிடித்து கொண்டு போய் 4 பேரும் போய் அந்த கல்லை தூக்கி வைங்க. அப்ப 4 கபீலாக்களும் அந்த கல்லை நடுவில் வைத்து ஒவ்வொருவரும் அந்த தலைப்பாவை அந்த போர்வை தன்னுடைய கையால் சுமந்து கொண்டு சென்று 4 கபீலாக்களும் என்ன செய்தார்கள்? அந்த கல்லை தூக்கி காபாவுக்கு பக்கத்தில் வைத்தார்கள். பிரச்சனை கிடையாது.
ஒரு சமூகத்துடைய பிரச்சனை வரும் போது அவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படாமல் ஒற்றுமைப்படுத்தினார்கள். இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்பட வேண்டிய நேரத்தில் காபாவை உடைத்து கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க, ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் போது பணக்குறைவின் காரணமாக காபாவுடைய அகலத்தை அவர்கள் சுருக்கிவிட்டார்கள். ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லுவோம், அதுவும் காபாவோட சார்ந்த ஒரு பகுதி தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, காபாவை உடைத்து விட்டு முழுமையாக அந்த காபாவை கட்டுவதற்கு, அதே போன்று காபாவுக்கு முன்னாலும் பின்னாலும் 2 கதவுகளை வைப்பதற்கும் நான் ஆசைப்படுகிறேன். ஆனாலும் அதை நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் அப்படி செஞ்சுட்டேன் என்று சொன்னா மக்கத்து இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அண்மையில் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் கூட என்ன சொல்வார்கள் என்றா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் மாற்றிவிட்டு காபாவிலே கையை வைத்து விட்டார், காபாவை உடைத்து விட்டார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியில் சொசைட்டியில் ஒரு பிரச்சனை உண்டாகும், சமூகங்களுக்கு மத்தியில் கபீலாக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும் என்பதற்காக அதை நான் செய்யவில்லை. ஒரு குழப்பம் ஏற்படும் போது அந்த குழப்பத்தை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல காரியங்களை கூட செய்யாமல் விட்டுவிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நுணுக்கங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அணுகுமுறைகள், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வாரார். இது அதாவது நாங்கள் சொல்ற பக்கத்து வீடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் போது நாங்கள் அதாவது பக்கத்து வீடுகளுக்கு மத்தியில் அண்டை வீட்டார்களுடைய பிரச்சனைகள் வரும் போது நாங்கள் கடுமையாக நடந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் அதாவது நுணுக்கமான முறையில் சில தீர்வுகளை முடிவுகளை கொடுத்தார்கள். ஒருமுறை ஒரு சஹாபி சொல்றார், யார் ஸல்லல்லாஹு, என்னுடைய அண்டை வீட்டாரோடு இருக்க முடியாது, எப்பொழுதுமே எனக்கு நோவினை செய்றாரு, எனக்கு ஏசுறாரு, என்னுடைய வீட்டுல குப்பைகளை அவர் வீசுறாரு, என்ன செய்யறது யார் ஸல்லல்லாஹு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து நீங்க ரோட்டுக்கு வந்து ரோட்ல உட்கார்ந்துருங்க, ரோட்ல உட்காருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இப்ப இந்த சஹாபி என்ன செய்றாருன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து பாதையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. போற வாரம் கேட்கறாங்க, ஏனப்பா நீங்க பாதையில உட்காருங்க. இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணி எனக்கு அநியாயம் செய்யறா, நோமினை செய்யறா, அதனால எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல. போற வாரம் எல்லாருக்கிட்டையும் இவர் இப்படி சொல்லும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தவறிழைத்த அந்த குடும்பம் அந்த ஃபேமிலி வந்து இவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. இனி நாங்க உங்களுக்கு தவறு செய்யவே மாட்டோம், உங்களுக்கு விருப்பப்படி நாங்கள் நடந்து கொள்வோம், உங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டோம், உங்களை நோவினை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குடும்பத்துடைய மனதையும் புண்படுத்தவில்லை, இவர்களையும் அவர்களுக்கு எதிரியாக மாற்றவில்லை, 2 குடும்பங்களையும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய நுணுக்கங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த மிகவும் முக்கியமான தன் விவேகம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஞானத்தை, நுணுக்கத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருந்தார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குடும்ப பிரச்சனைகள் வரும் போது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஃபேமிலி பிரச்சனைகள் வரும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகான முறையில் ஃபேமிலி பிரச்சனைகளை கூட நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். அந்த ஃபேமிலி பிரச்சனைகளுக்கு கூட அழகான முடிவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மாவுடைய டர்ன்ல ஆயிஷா அம்மாவோட ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு மனைவியுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு உணவு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மற்ற மனைவியுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் போது ஆயிஷா அம்மாவுக்கு கோபம் வந்து அந்த பிளேட் எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஆதங்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மாவை அடிக்கவில்லை, ஏசவில்லை, உதைக்கவில்லை, துரத்தவில்லை, ஆயிஷா அம்மாவை அதட்டவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அழகான முறையில் வீட்டுக்கு வந்த அந்த வேலை செய்யக்கூடிய பெண்மணிக்கு முன்னால் பக்கத்து வீட்டாக்கள் அவர்களுடைய ஜன்னலால் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுல பிரச்சனை நடக்கும். வீட்டுல பிரச்சனை நடந்து சாட்சிக்கும் தன்னுடைய மகளுக்கும் மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்படுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, ஏன் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? இல்ல சாட்சி என்ன பார்த்து தேவையில்லாம சில வார்த்தைகளை சொல்லிட்டா வாப்பா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல நீங்க திருமணம் செஞ்ச எல்லா மனைவிமாரும் அதாவது கன்னித்தன்மை இழந்தவர்கள், ஆனால்
ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஏண்ட உம்மாவும் நீங்க திருமணம் செய்யும் போது அவ ஏற்கனவே வேறொரு திருமணம் செஞ்ச பெண்ணை தான் உங்களோட வாப்ப திருமணம் செஞ்சாரு, ஆனா கன்னித்தன்மையோட திருமணம் செஞ்ச ஒரே ஒரு பெண் நான் மட்டும் தான் ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க. அதை கேட்டதுல எனக்கு உள்ளம் நொந்து வாப்பா என்று சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையை பார்த்து சொன்ன நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படியா சொன்னாங்க, வாங்க போவோம். இதற்கு எதிராக ஆயிஷா அம்மாவை போய் பயம் குறித்து அடித்து உதைத்து அவர்களை கேவலப்படுத்தல் அல்லாஹ்வுடைய தூதர். இதெல்லாம் சில்லற பிரச்சனை. சில நேரங்கள்ல பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூக்கி வரும் போது பேரண்ட்ஸ்மார் பெற்றோர்கள் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி விடக் கூடாது. அப்படி பெரிதாக்கினா பிள்ளைகள் பார்ப்பாங்க, நாங்க எந்த பிரச்சனையை கொண்டு போயும் உம்மா வாப்பாக்கு முன்னால வைத்தா உம்மா வாப்பா அந்த பிரச்சனையை பெருசாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பிள்ளைகள் விளங்கிக் கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய மிக நுணுக்கமான முறையில் என்ன செய்தார்கள், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க சகோதரர்களே. அப்ப இரண்டு பேருக்கு மத்தியிலும் அதாவது புண்படாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியையும் பாதுகாத்தார்கள், அந்த மகளையும் பாதுகாத்தார்கள். இருவருக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை உருவாகுவதை விட்டும் இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாத்தார், குடும்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாத்தார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு கணவனாக இருந்து தன்னுடைய குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் அந்த பிரச்சனைகளை தீர்த்தார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறை வீட்டில் இருக்கிறார்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு என்ன செய்றாங்க, போய் வராங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போய் வராங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்றாங்கன்னா இருவருக்கு மத்தியில் கதைத்துக் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு அதிகமாக போய் வராங்க, நாங்க இத போறதை தடுக்கணும், என்ன சார் செஞ்சு திட்டம் தீட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போறதை தடுத்து அந்த நேரத்தை குறைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தேன் குடிச்சிட்டு வராங்க. இப்ப ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உங்களோட வாயில நாற்றம் உண்டு வீசுது, மகாபீர் என்ற பழம் அதனுடைய வாசம் அடி. சில முறைகள் அதாவது அணுகுமுறைகள் இருக்குது, அது எல்லோருக்கும் எல்லா கணவன்மாராலும் புரிஞ்சு கொள்ளலாம், பொதுவாக உலகத்தில் கூட எந்த கணவனுக்கும் புரிஞ்சு கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட விளங்கல்ல என்ன சொல்ல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா எதுவும் சாப்பிடல, அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹஃப்ஸா மாட்டேன். இப்ப ஒரு கணவன் தாயின் வீட்டுக்கு அதிகமாக போறாரு, தங்களுடைய குடும்பங்களுடைய வீட்டுக்கு அதிகமாக போறாரு, மனைவி ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்ப எங்கட ஹஸ்பண்ட்மார் என்ன செய்வாங்க, வாலிபர்கள் இன்னும் அம்மாவோட வீட்டுக்கு போக மாட்டேன். சில வாலிபர்களுக்கு போய் வீட்டுக்குள்ள வரும் போதே உம்மோட பேசினா தாத்தோட பேசினா குடும்பங்களோட பேசியிருந்தா அதை டிலீட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராங்க, பயம், மனைவி கண்ணிட்ட ஏசுவாண்டு பயம். கண்ணியமான சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தவுடன் இனி நான் சஃபியாவுடைய வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லல. உங்களுக்கு பிரச்சனை தேன் தானே, இதற்கு பின்னாலே என் லைஃப்ல ஹராமாக இருக்கு, நான் தேன் குடிக்கவே மாட்டேன். தேன் தானே பிரச்சனை, தேனால தானே வாயில நாற்றம் வருவது, இனி நான் தேன் குடிக்க மாட்டேன். இப்ப அல்லாஹ்வே குர்ஆனிலே வசனத்தை இருக்கிறார், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத மின் அஸ்வாஜிக். உங்களோட மனைவிமாருடைய பொருத்தத்துக்காக நான் ஹலாலாக்கின தேனை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களோட மிகவும் நுணுக்கமான முறையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் போதே அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்தார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணவனாக இருந்து பிரச்சனைகள் வரும் போது ஹேண்டில் பண்ணின முறை, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மாமாவாக இருந்து பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க. ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வராங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மீட் பண்ண. ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து கேக்குறாங்க, மருமகன் எங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் கோவித்து கொண்டு கோவிச்சு கொண்டு வீட்டை விட்டும் போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லல, போனா போட்டு விட்டுடுங்க, இன்னைக்கு எங்கடவங்க சொல்றது போல போனா போட்டு விட்டுடுங்க, வார டைமுக்கு வரட்டும், நாங்க கெஞ்ச மாட்டோம். எங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியுமா, நாங்க யாருக்கிட்ட எங்கட தலையை குனிக்க மாட்டோம். சில வாப்பமார் இருக்கிறாங்க திமிரு பிடிச்ச வாப்பமார், சில வாப்பமார் இருக்கிறாங்க அகம்பாவம் பிடிச்ச வாப்பமார், சில உம்மமார் இருக்கிறாங்க குடும்பத்தை பிரிக்கிறதே அவங்களோட நோக்கம் தான், சேர்த்து வைக்கிறதே இல்லை. நாங்க யாரு தெரியுமா, நாங்க போகணும் கெஞ்சி கொண்டு.
நாங்க போக வேண்டிய தேவை இல்ல. விருப்பம் என்றா காலடிக்கு அவங்க வரட்டும். சில வாப்பமார் சுபஹானல்லாஹ் ஏதோ யுத்த களத்துல இருந்து பேசுற மாதிரி பேசுறது. கடல்ல ஒரு மீனா இருக்குது, எங்கட மகள் எப்படி வைக்கணும் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனையால பிரிவதை விடவும் மாமா மாமியுடைய பிரச்சனையால தான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு காலி கோட்ல இருக்குது. சில மாமிமார் எதிர்பார்க்கிறது மருமகள் நான் விரும்பியது போல இருக்கணும், நான் விரும்பியது போல மேக்கப் பண்ணணும், ஏன மருமகள் நான் நினைச்சது போல உடுக்கணும். சில மாமமார் எதிர்பார்க்கிறது அதாவது வீட்டுக்கு வந்தா ஏன மனைவியை கவனிக்கணும், டைமுக்கு டேப்லெட் கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இது சில ஆண்மையற்ற வாலிபர்கள் இருக்கிறாங்களே, சில அதாவது சிலர்கள் சொல்லுவாங்களே ஆம்பளத்தனம் இல்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட சில ஆண்கள் தண்ட மனைவி மாறு நடத்தக்கூடிய விதம், இந்த வார்த்தைகள் அல்லாஹ் மன்னிக்கணும் என நினைக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வராங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனியா இருக்கிறாங்க, மருமகன் கொய்த்து கொண்டு வெளியில போயிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நான் நபி நான் ரசூல் ஏன மகனோட சண்டை பிடிச்சிட்டு போயிருக்கிறாரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல. எங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. போய் பார்த்து அழுதான் மண்ணை தூக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கும் அபு துராப். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு பார்த்து மண்ணின் தந்தையே, அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து மண்ணின் தந்தையை எழும்புங்க என்று சொல்லி சமாதானப்படுத்தி ஆயிஷா பாத்திமா அம்மாவுடைய நல்ல விஷயங்களை சொல்லி வீட்டுக்கு கூட்டி போய் பாத்திமா அம்மாவுக்கு கணவனோடு எப்படி நடக்கணும் என்ற முறையை சொல்லி கொடுத்து சேர்த்து வைத்தாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு மாமா மருமகனிடத்துல பிரச்சனை வரும் போது அந்த நேரத்தில் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், சுப்ஹானல்லாஹ் என்ன தேடி வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவருடைய மனம் மாறுவதற்கு காரணமாக அமையும். இது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நுணுக்கத்தை இந்த வழிமுறையை காட்டி தர. ஒரு மாமாவாக இருந்தா மருமகன் தந்த மகனோட பிரச்சனைப்படும் போது எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மாமாவாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்துடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்தார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாங்க வெளியில போகும் போது, சில நேரங்கள் எங்கேயாவது வெளியில போகும் போது சொல்வார்கள், படமரத்துக்கு கீழாலிருந்து தண்ணீர் குடித்தாலும் பால் குடித்தாலும் என்ன சொல்லுவாங்க, சாராயம் கல்லு குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போன்று அதாவது கிளப்களுக்கு முன்னால நாங்க சென்றாலும், அதாவது சொந்த மனைவியோட சென்றாலும் மக்கள் தவறாக பேசக்கூடிய உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான கட்டங்களில் நாங்க எப்பொழுதும் யாரையும் சந்தேகப்படவும் கூடாது, மற்றவர்கள் எங்களை சந்தேகம் படும் விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளவும் கூடாது. இரண்டு விடயம், நாங்க யாரையும் சந்தேகப்படக்கூடாது, மற்றவர்கள் சந்தேகப்படக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடாது. சில குடும்பங்கள் எடுக்கிறோம், நானும் சொல்லுறாரு எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற தம்பிய, சிலர்கள் சொல்றாங்க என் குடும்பத்தில் அவரை நம்பிக்கை இல்ல, இவரோட விருப்பம் இல்ல, ஏண்டா இவரை எந்த மனைவியோட அப்படி இப்படி. இன்னைக்கு குடும்பங்களை சந்தேகப்பட்டு தவறாக நினைக்கக்கூடிய, இன்னைக்கு சிலர்கள் தலாக்கு காரணம் சொல்லும் போது நான் வெளியில இருக்கிற நேரத்துல ஏன் மனைவி மச்சானோட அப்படி பேசுறா இப்படி பேசுறா, இன்னைக்கு தவறான காட்சிகள், தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகளை சொல்லக்கூடிய விதத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரமலானுடைய காலம் கடைசி 10 சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மீட் பண்ண வராங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மீட் பண்ண வந்துட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார் சொன்னா வீட்டுக்கு போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தனியே போக வானம், நான் உங்களை வீட்டுல என்ன செய்யறேன் ட்ராப் பண்றேன், உங்களை வீட்டுல விட்டுட்டு வரேன். அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டு போறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருள், அதாவது ஒரு இருளான இடம், ஒரு அதாவது வெளிச்சமில்லாத ஒரு இடத்தை தாண்டி போறாங்க. அந்த இடத்துல 2 சஹாபாக்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால போய் அந்த 2 சஹாபாக்களை நிறுத்தி சொன்னாங்க, நான் என் மனைவியோட தான் போறேன். என்ன சொன்னாங்க, மிக கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் என் மனைவியோட தான் போய் கொண்டிருக்கிறேன். அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களை சந்தேகப்படுவோமா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சர்தாரே ஆலம் எங்களுடைய தலைவர், நாம் ஒருபோதும் உங்களை சந்தேகப்பட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள், ஷைத்தான் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான், அதனால் உங்களுக்கு சந்தேகம் உண்டாகலாம், அதனால தான் நான் இதை சொன்னேன். யாரோட போறாரோ தெரியா, இவரோட போறாரோ தெரியாண்டு ஷைத்தானோட நஃப்ஸ்ல ஏற்படுத்தலாம், அதனால தான் நான் சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் சந்தேகப்படவும் மாட்டார்கள், சந்தேகப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூக தலைவராக இருந்து அந்நிய மக்களோடு நடந்து கொண்ட முதல். அல்லாஹ்வுடைய தூதர் சமூக தலைவராக இருந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்து
தனக்கு கீழாக இருக்கக்கூடிய குடிமக்களோட அந்நிய மக்களோட நடந்து கொண்ட முறை, அவர்களுக்கு மற்ற பிரச்சனை வரும்போது எப்படி நுணுக்கமாக நடந்து கொண்டார்கள். நமக்கு தெரியும் முனாஃபிகீன்களுடைய தலைவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் முனாஃபிகீன்களுடைய தலைவன். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியெல்லாம் நிந்திக்க முடியுமோ, கஷ்டப்படுத்த முடியுமோ, விமர்சிக்க முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, அல்லாஹ்வுடைய தூதரை நோவிக்க முடியுமோ, எல்லா விதத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஷ்டங்களை கொடுத்தவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இப்ப அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தாகும் போது தன்னை மகனை பார்த்து சொன்னாரு, நான் மௌத்தாகினா எனக்கு ஜனாதா தொழுவிக்கோடும் ரசூலுல்லாஹ், எனக்கு கஃபன் செய்யணும் ரசூலுல்லாஹுடைய ஆடைய கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் வஃபாத்தாகினத்தோட மௌத்தாகினத்தோட மகன் வாராரு. அப்துல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த வாப்ப எப்படி சொல்லிட்டாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தண்ட ஆடைய கொடுக்கறாங்க கஃபன் செய்ய. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இவன் முனாஃபிக், இவனுக்கு கொடுக்கணுமா? உங்களுக்கு என்னென்ன மாதிரியில அநியாயம் செஞ்சவன், உங்களோட மனைவி ஆயிஷா அம்மா மீது படுதூறு சுமத்தினவன் இவன் தான் யா ரசூலுல்லாஹ், இவனுக்கு நீங்க உபகாரம் செய்யணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் கதைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவையும் தொழுவிப்பதற்கு முயன்ற நேரத்தில் தான் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தால், முனாஃபிகீன்களுக்கு யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஜனாசா தொழுவிக்க கூடாது, அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய கூடாது என்று சொன்னதோட அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவுடைய தொழுகை தொழுவிக்கவில்லை. பின்னால் உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்து கொண்டார்கள்? சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் தவறிழைத்த ஒருவனோட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்து கொள்வதற்குரிய காரணம் என்ன? மக்களை கவர்ந்து கொண்டார்கள். இப்ப அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய சலூலுடைய ஃபேமிலி பாக்குறாங்க, ஜனாதாக்கு வந்திருக்கிறாங்க, எங்கட குடும்பத்தை சார்ந்த இந்த சலூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படியெல்லாம் அநியாயம் செய்தும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி உபகாரம் செய்கிறார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாக நபியாக ரசூலாகத்தான் இருப்பார் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மண்ணோட மண்ணாகிட்டாரே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட விதத்தினால அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய குடும்பத்தை சார்ந்த பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சமூக தலைவராக இருந்து எப்படி அந்த பிரச்சனைகளை கணக்கணியாயம் செய்து உதவி கேட்டு வந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறை திருத்தி கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் போது ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலும் ஒரு சிறிய ஒரு வாய்த்தக்கம் ஒரு பிரச்சனை ஏற்படுவது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு கோயிச்சு கொண்டு போய்விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு பலமுறை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கு உமருக்கும் பிரச்சனை ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்ட என்ன மன்னிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூபக்கரே, உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இப்ப இது யாருக்கு கேள்விப்படுவது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேள்விப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வாராங்க அபூபக்கர் வீட்டுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு வராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம், அதாவது அவனுடைய முகத்துடைய நிறம் மாறிவிட்டது. சொன்னாங்க, எல்லோரும் என்ன பொய்ப்பித்த நேரத்தில் என்ன உண்மைப்படுத்தியிருந்த அபூபக்கர் தான், இந்த அபூபக்கருடைய மனதை நோகடிக்க வாழும் என்று சொன்னதோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல மனிதன், நான் தான் கொஞ்சம் அவரோட அதிகமாக தர்க்கம் செய்தேன், ஏன் மேல தான் தவறு என்று சொன்ன நேரத்தில் அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மன்னிப்பு கேட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டார்கள். இருவரும் ஒற்றுமையாகினார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதரின் நுணுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியா எந்த நண்பனுக்கு உமரதை நேசித்தாங்களா என்று வந்த இடத்தில் பிரச்சனைகளை அவர்கள் ஊதி பெரிதாக்கவில்லை. வந்த இடத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வை, அழகான முடிவுகளை கொடுத்து இருவரையும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அதே போன்று சில சஹாபாக்கள் ஜோஸாகும் போது, சில சஹாபாக்கள் இபாதத்தில் ஜோஸாகி போகும் போது அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகான முறையில் திருத்தினார்கள். இன்னைக்கு யாராவது அமல்ல ஜோஸாகிட்டா, இன்னைக்கு நாங்க பின்னால பேசுறது அவர் ஜோஸாகிட்டாரு, சூஃபி ஆகிட்டாரு, அவுலி ஆகிட்டாரு. யாராவது தாடி வச்சு அழகான முறையில சுன்னத்துகளை பின்பற்றினா அவரை நாங்க பின்னால விமர்சிக்கிறதே எங்களுடைய சில மக்களுடைய பழக்கம். ஒருமுறை சில சஹாபாக்கள் வந்து ஆயிஷா அம்மா இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய இபாதத்துகளை கேட்டுட்டு ஒரு சஹாபி சொன்னாரு, இதற்கு பின்னால் நான் திருமணம் செய்யவே மாட்டேன், நான் என்ன செய்வேன், நான் எப்பொழுதுமே திருமணம் செய்யவே மாட்டேன், நான் என் வாழ்க்கையை இபாதத்திலே கழிப்பேன். இன்னொரு சொன்னாரு, நான் இதற்கு பின்னால நோன்பு பிடித்துக் கொண்டே தான் இருப்பேன் என்று சொன்னாரு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது கேள்விப்படுவது. 3 சஹாபிகளையும் அழைத்தார்கள்.
சொன்னார்கள், உங்களை விட ஜோசானவர் நான் தான். எப்படி சொன்னார்கள்? பைத்தியமா, மூளை இல்லையா, என்னை விட நீங்க பெரியாக்களாக போறீங்களா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, உங்களை விட தக்வா உள்ளவர் நான், உங்களை விட அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் நான். அப்படி இருந்தும் நான் ஒரு நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன், மறுநாள் நோன்பு இல்லாம இருக்கிறேன். நான் இரவுல தூங்கவும் செய்கிறேன், இபாதத் செய்யவும் செய்கிறேன். நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். அப்ப ஏன சுன்னத்தை பின்பற்றாத யாரும் என்ன சார்ந்தவர்கள் அல்ல. வந்த 3 பேருடைய மைண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி அனுப்பினார்கள். அவர்கள் வந்த நோக்கம், எடுத்து போன முறை தவறானது. அந்த தவறை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக திருத்தி கொடுத்தார்கள். இன்னொரு முறை முஆவித் இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருந்தேன், திடீரென்று தும்மல் போயிட்டு நான் இரஹமுக்கல்லாஹ்னு சொன்னேன். ஆரம்பத்தில் ஸலாத்துக்கு தொழுகையில பதில் சொல்லலாம், தும்மினா இரஹமுக்கல்லாஹ் சொல்லலாம். நிறைய மக்கள் அவங்களோட கையால தண்ட மடிய, அதாவது தட்டினா, தொழுது முடிச்சதுக்கு பின்னால என்ன எல்லோரும் அதற்றது போல, என்ன இதை அடிப்பது போல திரும்பி பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பக்கத்தில் அழைச்சாங்க. சொன்னாங்க, முஆவித் இப்னு சுஃபியான் சொல்றாங்க, இந்த லைஃப்ல இப்படி ஒரு முஅல்லிம, இப்படி ஒரு உஸ்தாத் ஆசிரியர் நான் கண்டதே கிடையாது. என்ன அவர்கள் அடிக்கவும் இல்லை, அதட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை. பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, முஆவியா, தொழுகை என்பது பேசக்கூடிய நேரம் அல்ல, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய நேரம். இதெல்லாம் செய்யறது கூடாது என்று என்னுடைய தவறை அழகான முறையில் திருத்தி தந்தார்கள். இன்னைக்கு பள்ளியில யாராவது ஒரு தவறு செஞ்சிட்டா உடனே அவருடைய மேல எல்லா தவறுகளையும் சுமத்தி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி FB-ல வாட்ஸ்அப்ல அவரை கிழித்து அவர் என்ன செய்யறோம், மானபங்கப்படுத்துறோம். அதற்கு பின்னால் அவர் பள்ளிக்கே வராம வைக்கிறோம். நீ தரீகா, நீ தௌஹீத், நீ ஜமாத், நீ அந்த கொள்கையை சார்ந்த எங்கட பள்ளிக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தவறிழைத்தவர்களை அவர்களோட அந்த சஹாபி சொல்றார், முஆவித் இப்னு சுஃபியான், நான் இந்த லைஃப்ல இப்படி ஒரு மனிதனை கண்டதே கிடையாது, இப்படி ஒரு முஅல்லிம் உஸ்தாத் நான் கண்டதே கிடையாது. என்ன அதட்டாம, எனக்கு ஏசாம, என்னுடைய தவறை மிக அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருத்தி தந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், தன்ல வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன், நாங்க வேலைக்காரன் சொல்லுவோம், வீட்டுல வேலை செய்யக்கூடிய, எங்களுடைய வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய காதிம், அவர்களோடு அல்லாஹ்வுடைய இப்படி நடந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல ஒரு யூத பையன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு, சக்கராத்துல இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர், நான் வீட்டு ஜமான், நான் இன்னைக்கு நிறைய கடைகள்ல வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து முதலாளிகளையும் பார்த்து சொல்றேன், உங்களுடைய ஸ்டாஃபுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா, அதே போன்று பள்ளி நிர்வாகிகளுக்கும் சொல்கிறேன், எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கு ஏதாவது நோய்வாய் வந்தால், அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நோய்வாய் வந்தால் நோய் விசாரிக்க போங்க. நாங்க கொடுக்கிற சம்பளம் தான், ஆனா எங்களுக்கு நம்பிக்கையாக, நாணயமாக, நேர்மையாக வேலை செஞ்சு சம்பாதித்து தந்ததினால தான் நாங்க சம்பளம் கொடுக்கிறோம். ஆனா அவர்களுடைய பெரிய ஒரு தியாகத்தினால தான் நாங்க உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறோம். ஆனா மர்ஹூம் முபாரக் மௌலவி, எனக்கு தெரியும் ஜெம்மியால இருந்த மர்ஹூம் முபாரக் மௌலவி அவங்க, நாங்க தௌரால் இருக்கும் போது எங்களுடைய உஸ்தாத் ஃபாசில் உஸ்தாத் அவங்க, ஹுமைதி அவங்க மிக அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் மர்ஹூம் முபாரக் ஹஸரத் அவங்களுடைய கபரை வெளிச்சமாக்கி வைப்பானாக. ஃபாசில் ஹஸரத் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் ஜெம்மியால வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃபுக்கு சுகமில்லாம நோய்வாய்ப்பட்டுட்டு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல மிகவும், அதாவது பலகீனமான ஒரு ஏரியால, இன்னும் சொல்ல போனா கஷ்டமான குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபர், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள, அதாவது தனிய போகவும் முடியாது, அதாவது அழுக்குகளும் நஜீஸ்களும் சாதாரணமாக நிறைந்த ஒரு இடம். அப்ப நாங்க ஜெம்மியால மஷூரா பண்ணிட்டு, நாங்க ஒரு 5-6 உலமாக்கள் சேர்ந்து அந்த எங்கட ஜெம்மியால வேலை செய்யக்கூடிய ஒருவர், அவரை நாங்க பார்க்க போகணும் என்று சொல்லி நாங்க அந்த வாலிபரை பார்ப்பதற்கு போறோம். அங்கு போய் பார்த்தா எங்களுக்கு முன்னால மர்ஹூம் முபாரக் மதனி அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து கை ரிஸ்க் அளிக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டு தான், கஷ்டமானவர்களால தான் நாங்கள் ரிஸ்க் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், அந்த யூத பையன், தந்த வீட்டுல வேலை செஞ்ச பையன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க அவருடைய வீட்டுக்கு, சக்கராத்துல இருக்கிறாரு.
அப்போது அல்லாஹ் சொன்னாங்க, யூத பையனை பார்த்து நீ களிமா சொல்லு. அப்ப அந்த பையன், அந்த வாலிபர் அவங்களோட வாப்பா பார்க்கிறாரு. வாப்பா சொல்றாரு, இந்த அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ அதை நீ செய். அந்த வாலிபர் களிமாவை சொன்னதோட ரூப் போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, நரகத்திலிருந்து இந்த வாலிபரை பாதுகாத்து அல்லாஹ்வுக்கே எல்லா போதும். எங்களோட வீட்டுல எத்தனை பெண்கள், அந்நிய பெண்கள் வேலை செய்யறாங்க, அந்நிய ஆண்கள் வேலை செய்யறாங்க, எங்களோட கடையில் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் வேலை செஞ்சியும் அவங்க இன்னும் இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்ளல என்றா அவங்களோட தவறல்ல, கடை முதலாளிகளாக இருக்கக்கூடிய எங்கட தவறு. நாங்க நடந்து கொள்ற விதம், நான் சொல்லல பணத்தை கொண்டு அவங்கள மாத்த சொல்லி, எங்களோட அஹ்லாக்க கொண்டு மாத்துவோம். எனக்கு தெரிஞ்ச சில முதலாளிகள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த லாக்டவுன் கால பகுதியில கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாஸ் எடுத்து போலீஸ்ல போய் பாஸ் எடுத்து தனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்களுடைய வீடுகளுக்கு போய் அவங்களோட வீட்டுக்கு எப்படி பொருட்கள் வாங்கினாங்களோ அப்படி என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் அவங்களோட தேவைகளை பூர்த்தியாக்கி வந்தாங்க. அப்படியான ஸ்டாஃப் ஒரு நாளும் தன்னுடைய முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டாரு, அநியாயம் செய்ய மாட்டாரு, நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடப்பாரு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழால வேலை செஞ்சவர்களோடு மிக நுணுக்கமான முறையில், அழகான முறையில் நடந்து கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தலைப்பினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணவனாக இருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தகப்பனாக இருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாமாவாக இருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நண்பனாக இருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அதாவது ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்து குடிமக்களோட, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆசானாக இருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எஜமானனாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் திருத்தினார்கள் என்ற முறையை இந்த பயானூடாக நாங்கள் பார்த்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பிரச்சனைகள் வரும் போது அவசரப்படாமல், பதட்டப்படாமல், நிதானமான முறையில், நிதானத்தை இழந்து விடாமல், நுணுக்கமான முறையில் பிளான் பண்ணி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு முன்னால் அழகான முறையில் பிளான் பண்ணினாங்க. அதே போல பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். வல்ல நாயன் அல்லாஹ் எங்களையும் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி முடிவெடுத்தார்களோ அப்படி பொறுமையோடு நிதானத்தோடு அழகான முறையில் முடிவெடுக்கக்கூடிய நுணுக்கத்தையும், முடிவெடுக்கக்கூடிய தேற்றத்தையும், முடிவெடுக்கக்கூடிய அந்த சுபாவத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இறுதி நாள், நாளைய நாள் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப கால தொடக்கம் இறுதி காலம் வரை என்ற தலைப்பில்